வாங்க வணக்கம். காரைக்குடி வள்ளீஸ் கேட்ரிங். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது கருப்பு கவுனி அரிசி இடியாப்பம். இது பாரம்பரியமான கருப்பு கவுனி அரிசி. இதை நாங்கள் கழுவி காய வச்சுருக்கேன் நிலக்காய்ச்சலில். அதுக்கப்புறம் இதை அரிசியை சூடு வர வறுத்து வச்சுக்கணும். அது பிறகு இதை இடியாப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி இந்த மாவை சளிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாவில் வெந்நீர் ஊற்றியும் கை பொறுக்கிற சூடு வச்சு பிசைஞ்சு இடியாப்பம் புளியலாம். பச்சை தண்ணி ஊற்றியும் புளியலாம். ரெண்டுலேயுமே நல்ல ஈஸியாக இறங்குது. நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்துருக்குறோம். இப்போ புளிஞ்சதையும் காமிக்கிறேன். இந்த மாதிரி குழியாக கருப்பு கவுனி அரிசியை இடியாப்பமாக புளிஞ்சிருக்கோம். இந்த ஒரு வேகிற தன்மை 5லேருந்து 8 நிமிஷம் தான் இதுக்கு. அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்து கொட்டிட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால், சாம்பார், சைவ குருமா, அசைவ குருமா, பாயா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. அவிச்சிட்டு நாங்கள் இந்த மாதிரி கொட்டுறோங்க. கொட்டின பிறகு தண்ணி தொளிச்சு துணியில் எடுத்திங்கன்னா பிரியாமல் இந்த மாதிரி ரவுண்டாக குழியாப்பம் முழுமையானதாக நமக்கு கிடைக்கும். இப்போ இது இடியாப்பத்துக்கு நான் தேங்காய் பால் வெல்லம் போட்டு காய்ச்சிருக்கு. தேங்காய் பால் இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு காரத்துக்கு பச்சடி வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப ருசியாக இருந்துச்சு. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி. வள்ளீஸ் கேட்ரிங், காரைக்குடி. நன்றி.